உலகத்திலேயே ஒரு பாட்டில் நீர் அதிகபட்ச விலை எவ்வளவு அப்படின்றதுதான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் தான் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரா வாங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படும் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம். வாங்க இப்ப நாம வீடியோக்குள்ள போகலாம். நாம வாழ்ற இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் இல்ல, நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் தண்ணி ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னு கேட்டீங்கன்னா தண்ணி இல்லாம எவ்வளவோ மேலை நாடுகள், அதாவது சவுத் ஆப்பிரிக்கா, இது மாதிரி ஆப்பிரிக்கா நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப சிரமப்படுறாங்க. நீர் இல்லாம, அதாவது உணவு இல்லாம இறக்குறது ஒரு பக்கம், நீர் கூட இல்லாம இறக்குற அளவுக்கு பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில தண்ணியோட பஞ்சம் இன்னைக்கு தலைவிரிச்சு ஆடுதுன்னு சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணமா பார்க்கப்படுறது நிலத்தடி நீர். நிலத்தடி நீர் வந்து நிலத்தடியோட நீர் மட்டும் நாளுக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழத்துல போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா கடலோட இது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நம்ம போயிட்டோம்னா கடலோட தண்ணி உள்ள வந்துடும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல சுத்தமா தண்ணியே கிடைக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு சொட்டு தண்ணிக்கு கூட கஷ்டப்படக்கூடிய மக்கள் வந்து இன்னைக்கும் இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கரெக்டுங்களா? நாம வாழ்ற இந்த உலகத்துல ஒரு லிட்டர் கூட இல்லைங்க, வெறும் 750 ml தண்ணி 44 லட்சம் ரூபாய்க்கும் மேல அப்படின்னு நினைச்சு பாருங்களேன். உண்மையிலே ஸ்டன் ஆயிட்டேன் நானு அதை படிக்கும் போது. இவ்வளவு காஸ்ட்லியா தண்ணியை வந்து விற்கிறாங்களா? அதையும் மக்கள் வாங்கி குடிக்கிறாங்க. அதை வாங்குறதே ஒரு கௌரவமா நினைக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். 44 லட்சங்க. சோ இந்த விஷயத்த படிக்கும் போது 1 லிட்டர் தண்ணி 44 லட்சமா அப்படின்ற விஷயத்த படிக்கும் போது நானே நம்பல. சரி, நம்ம மக்கள் வந்து இதை நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா அப்படின்னு ஆச்சரியமாவும் இருந்தது. சரி, நம்ம கண்டிப்பா நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம மக்களுக்கு நம்ம சொல்லுவோம். கண்டிப்பா அவங்களும் நான் நம்பிட்டேன். சோ இனிமே நீங்க நம்பிதான் ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல நம்புறதுக்கு உண்டான எல்லா விஷயமும் இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன். சோ இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இத்தாலியில இருக்கக்கூடிய ரோம் அப்படின்ற நகரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கு. இந்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த தண்ணீர் பாட்டில்ல இருக்கக்கூடிய தண்ணியோட அளவு வெறும் 750 ml தான். ஓகேங்களா? அப்படி இருக்கக்கூடிய அந்த தண்ணிக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தண்ணியை வச்சிருக்கக்கூடிய அந்த பாட்டில் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, 20 ரூபாய்க்கு வாங்கி கராக் மராக் தூக்கி போட்டு போயிடும் இல்லைங்களா, அது மாதிரி பாட்டில் கிடையாது. முழுக்க முழுக்க தங்கத்தால் ஆன பாட்டில். அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த தங்கத்தால் செய்யப்பட்ட அந்த வாட்டர் பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியலா இருக்கும். அதாவது கலைநயத்தோட செய்யப்பட்ட வாட்டர் பாட்டில் கிடையாது, தங்கத்தால் ஆனது. சோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நீரும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக சாதாரண தண்ணி அதுல ஊத்தி அதுல 40 லட்சம் ரூபாய்க்கு விற்கல. முக்கியமா இந்த பாட்டில் வந்து எதனால ஸ்பெஷல் அப்படின்ற சில குறிப்புகள் இருக்கு. சோ அதை முதல்ல பார்க்கலாம். இந்த பாட்டில் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா 24 கேரட்டால செய்யப்பட்டது. ஒண்ணு, இந்த தங்க பாட்டில வந்து பாத்தீங்கன்னா டிசைன் பண்ணவர் அப்படின்னு பாருங்களா, பெர்னாண்டோ அல்பிடனோ என்பவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தங்க பாட்டில வந்து டிசைன் பண்ணவர். இதுல முக்கியமான விஷயம், இதுல நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய வாட்டர், அதாவது தண்ணி, உலகத்தின் எதிர் துருவங்கள்ல இருக்கக்கூடிய பிரான்ஸ் மற்றும் பிஜு இந்த இடத்துல இருந்து தான் இந்த தண்ணியை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த தண்ணியை தான் அந்த வாட்டர் பாட்டில் நிரப்புறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த தண்ணி நம்ம குடிச்சோம்னா நமக்கு அதிக உத்வேகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம அதிக சுவை மிகுந்ததாக காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது மட்டும் இல்லாம நம்ம வந்து ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கிறதுக்காக இந்த தண்ணி வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற விஷயம் தான் மெயினா சொல்றாங்க. சோ இதனாலதான் இந்த தண்ணி இன்னும் காஸ்ட்லியா ஆகுது. சோ மொத்தமா கடைசியா இந்த தண்ணியோட விலை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 44,95,830 ரூபாங்க. சோ இதுதான் அதோட ஃபைனல் ரேட். சோ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய 44 லட்சம் ரூபாங்க, கிட்டத்தட்ட 45 லட்சம்னு வச்சுக்கலாம். 45 லட்சத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த தண்ணி பாட்டில வாங்கி குடிக்கிறது பெருமையா நினைக்கிறாங்க. இதுக்கு போட்டி போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இத்தாலியில இந்த தண்ணி பாட்டில் கிடைக்கிறது இல்ல, டிமாண்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா பாத்துக்கோங்களேன். சோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து ரொம்ப தீவிரமா இருக்காங்க. இதை வாங்குறது அவங்களுடைய வாழ்நாள் கௌரவமா பார்க்கப்படுது, அவங்களுடைய குடும்பத்தின் கௌரவமா பார்க்கப்படுது. சோ கௌரவத்துக்காகவே பாத்தீங்கன்னா இதை வாங்குறாங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. இதுலயே மட்டும் இல்லாம நிறைய உடம்புல இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைபாடுகள்லாம் வந்து நீங்கிடும். அந்த அளவுக்கு எனர்ஜியான ஒரு வாட்டர் இது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமா அதுல இருக்கு அப்படின்ற விஷயத்த தெளிவுபடுத்திருக்காங்க. சோ இதை படிச்சுட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலே இதுதான் ரொம்ப காஸ்ட்லியான தண்ணியா அப்படின்ற விஷயம் வந்து இப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுல முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா இந்த தண்ணீர் பாட்டில் தான் உலக கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. சோ அதை படிக்கும் போதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்க நம்புவீங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு காரணம் இந்த விஷயம் தான். உலக கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இந்த பாட்டில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னும் போது உண்மையாவே இது உண்மையான விஷயமா தான் இருக்கும். சோ கண்டிப்பா நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் புது வியூவர்ஸுக்கும் கண்டிப்பா நம்ம சொல்லணும், எல்லாருக்கும் இது தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை மேக் பண்ணேன்.
ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்லைங்க, இது இல்லாம இன்னும் 2 பாட்டில் வந்து இருக்கு, காஸ்ட்லியான பாட்டில். ஸோ இது குறைந்தபட்ச விலையா இருந்தாலும் அது கூட கம்பேர் பண்ணும்போது இதுவும் காஸ்ட்லியான தண்ணி தான். ஸோ கண்டிப்பா அதையும் நம்ம பார்க்கலாம். ஜப்பான்ல தான் இந்த 2 தண்ணியுமே இருக்கு. ஜப்பான்ல இருக்கக்கூடிய பிலிகோ ஜுவல்லரி வாட்டர் கேன். ஸோ இந்த பிலிகோ ஜுவல்லரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் கேன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் 1 லிட்டர் தண்ணி தான். இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கோபே அப்படின்ற ஒரு நதி இருக்கு. ஸோ இந்த நதியில தான் நதி நீர்வீழ்ச்சியில தான் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையான முறையில தான் தண்ணி எடுக்கிறாங்க. வேற எந்த வேலையும் பண்றது இல்ல. அப்படி இருக்கக்கூடிய தண்ணி வந்து ரொம்ப சுத்தமான தண்ணியா பார்க்கப்படுது. இதுல முக்கியமான விஷயம், இந்த தண்ணியோட, அதாவது இந்த வாட்டர் கேனோட விலை அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் 2வது இடத்துல இருக்கு. 1,16,000 ரூபாங்க. 1,16,000 ரூபாய். அதாவது நம்ம இந்திய காசுல அமெரிக்க டாலர் மதிப்புன்னு பாத்தீங்கன்னா $1,390. அதாவது இந்திய மதிப்புல 1,16,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா தான் இந்த வாட்டர் பாட்டில் நமக்கு அவங்க கொடுப்பாங்க. ஸோ ஜப்பான்ல இருந்து செய்யக்கூடிய அந்த பிலிகோ ஜுவல்லரி அந்த வாட்டர் கேன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிபிஷியலா பண்ணிருப்பாங்க. அந்த வாட்டர் கேனோட விலை தான் அதிகம். தண்ணியோட விலை, தண்ணியில அதுல இருக்கக்கூடிய தண்ணிக்காக அவ்வளவு விலை கிடையாது. அந்த வாட்டர் கேன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு காஸ்ட்லியா இருக்கு. அந்த வாட்டர் கேனை வச்சுக்கிறதே அங்க இருக்கக்கூடிய மக்களும் சரி, உலக அளவுல டூரிஸ்டா போவாங்க இல்லைங்களா, அவங்க கூட அதை வாங்குறாங்க. அதை வச்சுக்கிறதே ஒரு பெரிய கௌரவமாகவும் நன்மதிப்பாகவும் பார்க்கிறாங்க. பெரிய ஆளுங்க, ஒரு கெத்து மாசு அப்படின்ற விதத்துல இருக்கு. அவ்வளவுதான் மேட்ரு. இதே போல ஜப்பான்ல இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி கேன் இருக்கு. இதுதான் வந்து உலகத்திலே காஸ்ட்லியான தண்ணியில 3வது இடத்தை பிடிக்குது. கோனா நிகரி அப்படின்ற இந்த தண்ணீர் பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய்க்கு வந்து இந்த தண்ணீர் பாட்டில் வந்து சேல்ஸ் பண்றாங்க. அதாவது 1 லிட்டர் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய். ஸோ ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஹவாய் தீவு. ஸோ ஹவாய் தீவுல பாத்தீங்கன்னா பல்வேறு எரிமலைகள் இருக்கு அப்படின்ற விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த ஹவாய் தீவுல பாத்தீங்கன்னா நடுக்கடல்ல கிட்டத்தட்ட 2000 அடி ஆழத்துல இருந்துதான் இந்த தண்ணியை வந்து கடலுக்கு அடியில 2000 அடி அந்த ஆழத்துல இருந்து தான் தண்ணி எடுக்கிறாங்க. ஸோ எரிமலைகள் அந்த இருக்கக்கூடிய, அதாவது கொதிநிலையில் இருக்கக்கூடிய அந்த ஆழத்துல இருந்து தண்ணி எடுக்கிறதால ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கு. அந்த தண்ணி ரொம்ப சுத்தமான தண்ணி அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. இதனாலதான் இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல 30,000 ரூபாய் 1 லிட்டர் பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய்க்கு வந்து அங்க சேல்ஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 44 லட்சம், அதாவது 45 லட்சம் ரவுண்ட் பண்ணிடலாம். 45 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரு 750 ml தண்ணி வாங்குற அளவுக்கு மக்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1,16,000 ரூபாய் கொடுத்து அந்த பாட்டில வாங்குறதுக்கும் மக்கள் இருக்காங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெறும் 30,000 கொடுத்து தண்ணி வாங்கக்கூடிய, 1 லிட்டர் தண்ணி வாங்கக்கூடிய மக்களும் இருக்காங்க. ஆனா உலக WHO என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, சோ இந்த அளவுக்கு காஸ்ட்லியான தண்ணியை வாங்குறதுக்கு மக்களுக்கான என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான விஷயமா சொல்லிட்டோம். ரொம்ப பொதுப்படையா பேசணும்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடீஸ்வரர்கள், உலக நாடுகள் கோடீஸ்வரர்கள் எல்லாமே நாம குடிக்கிற மாதிரி தண்ணிலாம் அவங்க குடிக்கிறதே இல்லை. இதான் உண்மையான விஷயம். இதுல வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். சோ அதுக்காக தான் சொல்றேன். நிறைய பேர் வந்து இந்திய நாட்டுல இருந்தும் இந்திய நாட்டு தண்ணியே குடிக்கிறது இல்ல. இந்த விஷயமே வந்து உங்களுக்கு புதுமையா இருக்கலாம். எல்லாம் வெளிநாட்டு தண்ணி தான் குடிப்பாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு தண்ணி வந்து சுகாதாரமின்மையா போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க. சுத்தமின்மை, அவ்வளவுதான். அந்த தண்ணியை குடிக்கிறாங்க. தண்ணியை குடிக்கலன்றதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா சுத்தம் இல்லை. அப்ப நம்ம எந்த தண்ணியை குடிக்கிறோம்? நாம எதை சுத்தமான தண்ணியை குடிக்கிறோமா? எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. இங்க மினரல் வாட்டர் வாங்கி குடிக்கிறோம், அது சுத்தமான தண்ணி தான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் இல்லைங்களா? அந்த தண்ணியை நம்ம நாட்டுல இருக்கிற இந்தியர்களே குடிக்கிறது கிடையாது. அப்பன்னா பாத்துங்க, வெளிநாடுகள்ல இருந்து தண்ணியை வாங்கி இந்தியர்கள் குடிக்கிறாங்க. யாரெல்லாம் குடிப்பாங்கன்ற விஷயம் கண்டிப்பா உங்களுக்கே தெளிவா தெரியும். அந்த அளவுக்கு வசதி படைச்சவரும் நம்ம இந்தியாவிலும் இருக்காங்க. சோ WHO என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா 220 கோடி மக்கள், அதாவது இப்போ வந்து 1000 கோடி நெருங்கிட்டு இருக்கு நம்ம உலக மக்கள் தொகை. அதுல 220 கோடி மக்கள் உலகத்துல சுத்தமான தண்ணியே கிடைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சுத்தமான தண்ணி கிடைக்கிறது இல்ல, ரொம்ப மோசமான தண்ணி, ரொம்ப மோசமான தண்ணி. அதாவது தண்ணியே இல்ல, குடிக்கவே பயன்படுத்தக்கூடாது, அதாவது கழிவு நீராகவும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடிய தண்ணியை மக்கள் வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. 220 கோடி மக்கள் வந்து பயன்படுத்துறாங்க. இதனாலதான் அதீத உயிரிழப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்ற விஷயத்த WHO தெளிவுபடுத்திருக்காங்க. அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா 70 கோடி பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமாவே தண்ணியே சரியா கிடைக்கிறது இல்லை. அடிப்படை தண்ணியே, அந்த அழுக்கான தண்ணி கூட அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. 70 கோடி பேர் உலகத்துல தண்ணியே கிடைக்காம கஷ்டப்படுறாங்க அப்படின்ற அதிர்ச்சி மட்டும் தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா ஒரு முக்கியமான விஷயத்தை எனக்கு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. எந்த அளவுக்கு காஸ்ட்லியான தண்ணி வந்து நாட்டுல இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. எந்த அளவுக்கு தண்ணியே கிடைக்காம மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற விஷயம் இந்த பதிவு மூலமா நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ கண்டிப்பா இந்த பதிவை நான் படிக்கும் போது கண்டிப்பா நம்ம மக்களுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவை மேக் பண்ணோம். ஸோ கண்டிப்பா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நாங்க சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் கண்டிப்பா உங்களை போலவே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பா தேவைப்படும். ஸோ அவங்களுக்கும் இந்த பதிவை அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனல் பாருங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படும் அப்படின்ற விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம்.
மீண்டும் இது போல ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.